கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் எந்த தலைப்பில் விவாதிக்க போகிறது அப்படின்னா, ஒரு படத்தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. அதுதான் இந்த விவாதத்தினுடைய மையமாக இருக்க போகிறது. நம்ம அந்த படத்தொகுப்பை பார்க்கலாம். நாடு சுதந்திரம் அடைந்தபோது 87% இருந்த ஹிந்துக்கள் இன்றைக்கி 79 ஆகியிருக்காங்க. இதே மாதிரி என்ன, பாகிஸ்தானில் 47 ஆகஸ்ட்டு ஹிந்துக்களோட ப்ரொப்போர்ஷன் 20%, இன்றைக்கி இட் இஸ் ஜஸ்ட் 1.6. ஆகவே இந்த செக்குலரிசம் பேசுகிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பூரா ஹிந்துக்கள் முழுமையாக கருவறுக்கிறதுக்காக பேசுகிற மோசமான பேச்சுங்கிறத ஹிந்து சமுதாயம் உணர வேண்டும். நல்ல படிப்பு கொடுக்கணும், பொருளாதார ரீதியாக பல வசதிகள் இருக்கணும்னு சொல்லி ஹிந்துக்கள் தான் குடும்ப கட்டுப்பாடை ஏற்றுக்கொண்டு நடத்தியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஃபேமிலி பிளானிங்கிறதே ஹிந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு ஒரு பிரதானமான காரணம். சர்க்காருமே அந்த காலத்தில், நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில், நாம் இருவர் நமக்கு இருவர்னு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதில் எங்கேயாவது புர்கா போட்ட லேடி இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை சிலுவை போட்ட லேடி இருந்து பார்த்துருக்கீங்களா? பொட்டு வச்சு பூ வச்சு ஹிந்து லேடி தான். ஸோ சிஸ்டமேட்டிக்காக தான் நடந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை. சட்ட ரீதியாக நீ 2வது குழந்தை பெற்றுனீங்கன்னா உனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டிங் ரைட்டு கிடையாது. அந்த மாதிரி கம்பல்ஷன்ஸோடு கொண்டு வரணும். ஏன்னா ஆன் எனி அக்கௌண்ட் இந்த டெமோக்ராட்டிக் ப்ரொப்போர்ஷன் இன்றைக்கி இருக்கிறத வி ஹாவ் டு மெயின்டைன். இல்லைன்னா ஹிந்துஸ்க்கு இந்த தேசத்தில் 100 வருஷத்தில் இடமெல்லாம் போயிடும். எப்படி பாகிஸ்தானில் 20% 47 இன்றைக்கி 1.6. அதுவும் யார் யார்? ஸ்கேவெஞ்சர்ஸ், டோபிஸ், இவங்க மட்டும்தான் ஹிந்துவாக இருக்கான் பாகிஸ்தானில். ஆகவே அவ்வளோ கேவலமாக இந்த தேசத்தில் 100-150 வருஷத்துக்குள்ளே ஹிந்து ஆகிடுவான், இல்லாமல் போயிடுவான். அதனால் இது எந்த கட்சியில் இருக்கிற ஹிந்துவாக இருந்தாலும் உணரணுங்கிறதுக்காக தான் நான் அதை இன்றைக்கி வெளிப்படையாக உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். 2வது மத மாற்றம், 3வது ஊடுருவல். ஏனென்றால் இன்றைக்கி கேரளத்தில் போன ரம்ஜான் கடைசி நாளில் கேரளாவில் இருக்கிற எல்லா மசூதிலையும் எவ்வளவு பேர், பல்லாயிரக்கணக்கான நபர்கள் பங்களாதேஷிலிருந்து எந்த விதமான வேலிட் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் இங்கே வந்து ஊடுருவல்காரர்கள் இருக்காங்கன்னு ஹோல் மீடியா பப்ளிசைஸ்ட் இட். அதனால் இந்த 3 காரணம் தான் பிரதானம். நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த படத்தொகுப்பு இதுதான் இன்றைக்கு பிரதான விவாத பொருளாக மாறி இருக்கிறது. சாதி ரீதியான கணக்கெடுப்பை கொள்ளாமல் ஏன் மத ரீதியான கணக்கெடுப்பை பாஜக அரசு கொண்டு வந்தது அப்படின்னு சிலர் ஐயத்தை எல்லாம் அப்போது எழுப்பினார்கள். ஒருவேளை திரு ராஜா அவர்கள், அவர் வந்து அகில இந்திய செயலாளர், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவரினுடைய குரலை பாஜக அரசினுடைய குரலாக நாம் பார்க்கலாமா? ஏன்னா இந்த கருத்து என்பது பெருவாரியாகவே வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், இன்னும் சில ஆண்டுகள் இப்படியே போனால் இந்தியா என்பது இந்துக்களின் நாடாக இருக்காது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதுதான் விவாத பொருளாகவே மாறி இருக்கிறது. இந்த விவாதம் என்பது சென்ற வாரத்தில் இது பற்றி நிறைய கருத்துக்கள், விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஏன் இந்த மத ரீதியான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி இதனுடைய காரண காரியங்களைத்தான் இன்றைய கேள்வி நேரம் அலச இருக்கிறது. இது பற்றி வாதத்திற்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு நித்யானந்தன் வலதுசாரி சிந்தனையாளர் வந்திருக்கிறார். திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்மோடு அப்துல் சமது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் இணைய இருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், திரு ராஜா அவர்களினுடைய ராஜா அவர்களினுடைய எச்சரிக்கை, இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இந்துக்களின் நாடாக இல்லாமல் போய்விடுமா? விவாதிக்கலாம். இது பற்றி இந்த விவாதத்தை துவக்குவதற்கு முன்பாக திரு நித்யானந்தன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். போன வாரம் முழுவதுமே இது பற்றி பேசியாச்சு. ஆனால் நான் பார்ப்பது எல்லா மத அமைப்புகளும், போப்பாக இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், இந்து சாமியார்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று சொல்கிறார்கள், எல்லாம் 5 குழந்தை 10 குழந்தை பெற்றுக்குங்க, 5 லட்சம் தரோம் 10 லட்சம் தரோம் அப்படின்னு. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற நுட்பமான பார்வை, ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பெண்ணினுடைய உடல் சார்ந்தது, அவள் உரிமை சார்ந்தது. அதற்குள் மதத்தை இணைத்து இது என்ன இப்போ ஒரு ரேஸா நடந்துட்டு இருக்கு, 10 குழந்தை 15 குழந்தை. இதையும் மத அமைப்புகளையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்ணினுடைய உடல் சார்ந்தது, ஒரு பெண்ணினுடைய உடல் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய குழந்தைகள் அதிகம் பெறும் பொழுது பெண்களுடைய உடல் வலுவிழக்கும் என்பது எல்லோரும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை.
எனவே இந்த விவாதத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக நான் கருது இல்ல இப்போ சிவசேனா அமைப்பு பத்திரிகையிலே வந்து 5 குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் இந்துக்கள் 2 லட்சம் பரிசு அப்படின்றாங்க. ஒருமுறை போப் அவர்கள் வந்து கூட்டு குடும்பமாக அதிக எண்ணிக்கையில வந்து நான் பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு. ஏன்னா மத அமைப்புகளுக்கெல்லாம் இப்ப சுகாதார அமைப்பு சொல்கிறது மக்கள் தொகையை குறைக்கணும்னு. ஆனா மத அமைப்புகள் எல்லாம் வந்து ஆளுக்கு 10 குழந்தை 15 குழந்தை, என்ன இது? அல்ல, எவருமே சொல்லாமலே கூட பொருளாதாரத்தின் அடிப்படையிலே நமக்கு செலவு அதிகமாகிறது, குழந்தைகளை கவனிக்க முடியவில்லை என்று சொல்லி குழந்தைகளை பெறுவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே என்று ராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள், தெளிவாக குறிப்பிட்டார்கள். அதை இந்துக்கள் தான் அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்று அவர் நித்யானந்தா, என் கேள்வி ரொம்ப தெளிவானது. ஏன் மத அமைப்புகள் இப்போ வந்து இந்த எண்ணிக்கை விளையாட்டுக்குள் ஏன் மத அமைப்புகள் வந்தது? நான் இந்த மதம் அந்த மதம் எல்லா மத அமைப்புகளையும் கேட்கிறேன். என்னுடைய கருத்து மத அமைப்புகளுக்கு இது தொடர்பில்லை. அதைத்தான் ஆரம்பத்திலே கண்டிக்கிறீங்க. அன்னை தெரசா அவர்கள் சென்னை வந்த பொழுது வள்ளுவர் கோட்டத்திலே மாநாட்டிலே குடும்ப கட்டுப்பாட்டை கிறிஸ்துவர்கள் ஏற்கக்கூடாது என்றே அறிவித்தார். இல்ல, எல்லா மத அமைப்பும், அன்னை தெரசா மட்டுமல்ல, நீங்க எல்லாவற்றையும் கண்டிக்கிறீர்கள். அல்ல, இந்து மத அமைப்பிலே யாருமே வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்யக்கூடாது. இல்ல, அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாமியார்கள் சொன்னதெல்லாம் நான் பட்டியலிட முடியும். இந்து சாமியார்கள் காவி உடை தரித்து அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்கள், இந்துக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக்கணும் அப்படின்னு சொன்ன பதிவுகள் உங்களுக்கு தெரியாததல்ல. நீங்க விவாதத்திற்காக மறுக்கிறீங்களா? இல்ல, மறுக்கல. இந்துக்களை பொறுத்தவரையில் இந்த சாமியார் தான் முழு இந்து சமுதாயத்துக்கு பொறுப்பு என்று எந்த ஒரு சாமியாரையாவது நீங்கள் குறிப்பிட. ஆனா அன்னை தெரசாவை மற்றும் கிறிஸ்துவர்களின் ஒட்டுமொத்த அமைப்பாக கிறிஸ்துவர்கள் அப்படி பார்க்கிறீங்க. அன்னை தெரசாவை பொறுத்தவரையில் கிறிஸ்துவர்கள் மாத்திரமல்ல, இந்த நாடே அன்னை தெரசாவை ஒரு சேவகி என்ற அளவிலே தான், ஒரு தொண்டின் சின்னமாகத்தான் பார்க்கிறது. சரி, ஆனால் வந்து மத அமைப்புகள் வந்து வலியுறுத்தல்ன்றது தான் உங்களுடைய பார்வையாக. இந்து மத அமைப்பு வலியுறுத்த முடியாது. சரி, நான் முதல் கட்டமாக எடுத்துக்கொள்கிறேன். திரு சுபவீரபாண்டியன், இந்த விவாதத்தில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி சென்ற வாரங்கள்ல எல்லாம் இந்த செய்திகள் வந்தது. ஆனால் ஒரு கருத்து கணிப்பு அப்படின்றப்போ வந்து புள்ளி விவரங்கள் எல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். ஆனால் பல பத்திரிகைகளை நான் பார்க்கிற போது சில பத்திரிகைகள் வந்து இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்தது, முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகமானியது, ஒரு 30 வருஷத்தை கூட அவங்க அளவீடாலாம் எடுத்துக்கல. இந்த 10 ஆண்டுகளை எடுத்து ஒரு பீதியை கிளப்புற அளவுக்கு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த புள்ளி விவரத்தை பத்திரிகைகள் கையாண்ட விதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2 செய்தி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி